வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து பிக் பாஸ் 10 அதோட அப்டேட் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அது வந்து அடுத்த வாரத்தில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரை, அதாவது செலிபிரிட்டி இல்லாத ஒரு சில பேரை வந்து சூஸ் பண்ணி அதில் 3 பேரை வந்து தேர்ந்தெடுத்து பிக் பாஸ்க்குள்ள அனுப்புவாங்க. அதுக்கடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து யார் யார் உள்ளே போகிறான்றத ஒரு சில நேம் லிஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கு. அதில் குறிப்பாக யார் யார்ன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இனியா இனியா ராஜகுமாரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகை தேவியனோட மக. அவங்க பாடகரும் கூட. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனியா அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜபிரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்ரெண்ட் ஆனவர். இந்த ஐபிஎல்ல வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆனவர் அவர். ராஜபிரியன் அவர் உள்ள லிங்கி பாய்ஸ் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரேஷி வந்து இப்போ குக்கு கோமாளியே அப்புறம் ஆங்கராக பண்ணிட்டு இருக்கார் விஜய் டிவியில். அவர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பூவையார் இந்த பார்ட்னர் வருங்க, சூப்பர் சிங்கரில் பார்ட்னர் பாருங்க பூவையார். அவர் வந்து வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூவையார் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனனி அவங்களும் சீரியல் ஆக்டர் தான். அவங்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சீரியல் ஆக்டர் வந்து ஜனனி, அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இருக்காங்கல்ல, அவர் இப்போ பிரபலமாயிட்டார். அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உமேர் அந்த குக்கு கோமாளில் இப்போ பண்ணிட்டுருக்காரு பாருங்க, காஷ்மீர்லேருந்து வந்து பண்ணிட்டுருக்காருல, அவர் காஷ்மீர் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உமேன்ற ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோலி அவங்களும் குக்கு கோமாளில் தான் இருக்காங்க. விஜய் டிவியில் தான் பிரபலமாக இருக்காங்க, இன்ஸ்டாலலாம் இருக்காங்க. அவங்களும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராமர் அண்ணன் வந்து இப்போ குக்கு கோமாளில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா ஷோலையும் வந்துட்டு இருக்காரு. அவர் ஆனால் ஒன்று என்னன்னா, அவர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவர் வந்துட்டா விஜய் டிவியில் முக்கால்வாசி காமெடி ஷோ அவரை வச்சு தான் போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து ராமண்ணே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகி இப்போ விஜய் சித்து விழாக்கில் அவர்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ வேறு லெவலில், அதாவது வேறு லெவலில் போயிட்டாரு. அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கண்டஸ்டன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இவங்களாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த வாரத்துலேருந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து மாயா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ முடிச்சுட்டு அப்படியே பிக் பாஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிக் பாஸ் வந்து மற்ற பிக் பாஸை விட கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 11ஆம் மாதம் 12ஆம் மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ வந்து நாங்களும் வெயிட் பண்ணுறோம், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பிக் பாஸ்க்கான அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.